ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ப்ரோமோல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம மீனா வந்து சொன்ன மாதிரியே பழனி வந்து அரசியை கூட்டிட்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போறாங்க. அரசிக்கிட்ட இங்க பாருமா, உங்க கூட மீனா பேசணும்னு சொல்லியிருக்கா, நம்ம கோவிலுக்கு போவோம் வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வராங்க. இவங்க ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறத பார்த்த நம்ம சுகன்யா வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணலாம், இவங்க ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்க நம்ம மீனாவுக்கு கால் பண்ணி பழனி சொல்றாங்க, மீனா நான் அரசியை கூட்டிட்டு கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கேன், நீயும் வந்துருமா, யார் கண்ணிலையும் படாம வா, அதுக்கப்புறம் யாருக்காவது தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனையே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சித்தவா, நான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜி, நான் கோவிலுக்கு போகிறேன், அத்தைக்கிட்ட நீ சொல்லிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கக்கா, நான் வேணா உங்கள் கூட வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை இல்லை நீ இங்கே இரு, நீ இங்கே இருந்து சமாளி, நான் கோவிலுக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே நம்ம மீனாவுமே கோவிலுக்கு வந்துடுறாங்க. பழனியுமே அரசியை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அரசியை பார்த்ததுமே நம்ம மீனாவுக்கு நிறைய கேள்வி. ஏன் எதுக்காக போனேன், லாஸ்ட் நேரத்தில் ஏன் அந்த குமரவேலை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை அந்த குமார் வந்து உன்னை வற்புறுத்தினானா, உன்னை ஏதாவது மிரட்டினானா, சொல்லு அரசி, ஏன் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, சொல்லு சொல்லுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசி இருந்துட்டு நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நீ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல அரசி, நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்டதுமே அரசி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க. இங்கே குமார் வந்து ஃபோட்டோவை அனுப்பி மிரட்டினது, இங்கே நம்ம அரசி வந்து நைட்டோடு நைட்டாக போயிட்டு பேசினது, எங்கள் குமாருக்கு அடுத்துன்னு போயிட்டு என்னெல்லாம் பேசினானோ அதை எல்லாத்தையுமே இங்கே நம்ம மீனா கிட்ட சொல்கிறாங்க. மீனா வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதை எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்த பார்த்த நம்ம சுகன்யாவுமே பயங்கர அதிர்ச்சி. இவ்வளோலாம் பண்ணானா அந்த குமார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனாவும் இருந்துட்டு, இங்கே பாரு அரிசி, இதுக்கப்புறமும் நீ குமார் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு அவசியமே இல்லை, அவன் என்ன உன் கழுத்தில் தாலியை கட்டினா, நீயே தானே கட்டிக்கிட்ட, நீ அவன் கூட வாழ வேண்டாம், நீ வந்துரு அரிசி, நம்ம வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரிசி என்ன முடிவு எடுப்பாங்க அப்படி